அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் இல்லாமல் லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன, டைம் ஜோன்ஸ்னா என்ன அண்டு இன்டர்நேஷ்னல் டேட்டில் என்ன எனக்கு தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ் கவனிங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நாம் லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிறது ஒரு எர்த்து மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. கிரிட்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைன்லையும் இருக்கும், ஸோ வெர்டிக்கல் லைன்லையும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பூமி மேலே இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி கிரிட் சிஸ்டம் தான் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது ஒரு இமேஜினரி லைனுங்க, சரிங்களா? சரி, இப்போ லேட்டிடியூட்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ லேட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு ஹாரிசான்டல் லைனுங்க. ஸோ லாங்கிடியூட் அப்படிங்கிறது வெர்டிக்கல், முன்னாடியே பார்த்துருப்போம். ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட்னா ஒரு கிரிட் சிஸ்டம்னு சொல்லிட்டு வெர்டிக்கல் லைனும் இருக்கும், ஹாரிசான்டல் லைனும் இருக்கும். ஸோ ரெண்டுமே அங்கே ஃபுல்ஃபில் ஆகுதா, இந்த கண்டிஷன் இங்கே அப்ளை ஆகுதா? ஸோ பாருங்கள், லேட்டிடியூட்னா என்ன, ஹாரிசான்டல் லைன் parallel to the ஈக்குட்டார், ஈக்குட்டாருக்கு பேரலாக இருக்குமா. லாங்கிடியூட் அப்படிங்கிறது வெர்டிக்கல் லைன் சொல்கிறாங்க, கன்வர்ஜிங் அட் த போல்ஸ், ரெண்டு போல்ஸையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ லேட்டிடியூட் அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ லேட்டிடியூட் அப்படிங்கிறது இப்படி தான், ஒரு ஹாரிசான்டல் லைன். ஸோ இங்கிறது இல்லையா, அந்த ரெட் கலர் லைன் இதுதான் ஈக்குட்டார் லைன். இது 0 டிகிரிங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஹாரிசான்டல் லைன். ஸோ லாங்கிடியூட் அப்படிங்கிறது வெர்டிக்கல் லைன். ஸோ இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் லைன். இது நார்த் போலா, இது சவுத் போலா, எல்லா லைன்ஸுமே, எல்லா லாங்கிடியூட் லைன்ஸுமே ரெண்டு போல்ஸுமே கன்வர்ஜ் பண்ணுதா, கனெக்ட் பண்ணுதா, அவ்வளோதாங்க. ஸோ லாட்டிடியூட்னா என்ன, அது ஒரு ஹாரிசான்டல் லைன் parallel to the ஈக்குட்டார். வெர்டிக்கல் இந்த லாங்கிடியூட் லைனில் என்ன, ஸோ வெர்டிக்கல் லைன் கன்வர்ஜிங் த டூ போல்ஸுங்க, அவ்வளோதான். ஸோ டீட்டெயிலாக பார்த்துருவோமா. லேட்டிடியூட் அப்படிங்கிறது ஸோ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்குங்க. இது 0 டிகிரிலேருந்து இங்கே 90 டிகிரியா. ஸோ இந்த 90 டிகிரி வரைக்கும் இருக்குங்க. நார்த் அண்ட் சவுத் ரெண்டு சைட்லையுமே இருக்கும். இங்கே 0 டிகிரி 90, இங்கே 0லேருந்து 90. ஸோ ரெண்டு சைடுமே இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது 181 லைன்ஸுங்க. ஸோ உங்கள் லைன்ஸ் இருக்குதா. ஸோ இந்த மாதிரி 180 லைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய மேஜரான லைன்ஸ், மேஜரான லேட்டிடியூட் லைன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஈக்குட்டார், அஃப்கோர்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது 0 டிகிரி. டிராஃபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி, 23.5 டிகிரி. ஸோ இங்கே இருக்கும். ஸோ 23. அதே போல் கேப்ரிகான் இங்கே இருக்கும், இது 23. ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள், ஆர்டிக் சர்க்கிள் அண்டு அண்டார்டிக் சர்க்கிள், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், இதெல்லாம் இருக்கக்கூடிய லேட்டிடியூட், முக்கியமான லேட்டிடியூட் லைன்ஸுங்க. அடுத்தது லாங்கிடியூட் லைன்ஸ் பார்க்கும்போது ஸோ 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு. ஸோ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், இந்த பூமியை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள், இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிரைம் மெரிடியன் சொல்லுவாங்க. இந்த பிரைம் மெரிடியம்ன்றது 0 டிகிரி, எப்படிங்க ஈக்குட்டாரில் ஒரு 0 டிகிரியோ அதே போல் இந்த பிரைம் மெரிடியமை இந்த 0 டிகிரியாக கன்சிடர் பண்ணுறாங்க. சாரி. ஸோ இங்கே இது எங்கே இருக்கும், கிரீன்விச் இருக்காங்க. கிரீன்விச் எங்கே இருக்கு, யூகே யுனைடெட் கிங்டம்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த 0 டிகிரின்னு இங்கே இருக்குது இல்லையா, அதே போல் இந்த வெர்டிக்கலுக்கும் ஒரு 0 டிகிரி சொல்கிறாங்க. அந்த 0 டிகிரி எங்கே இருக்குது, ஸோ இந்த கிரீன்விச்சில் இருக்கக்கூடிய, யூகேயில் இருக்கக்கூடிய கிரீன்விச், அது பிரைம் மெரிடியன் சொல்கிறாங்க. ஈக்குட்டார் எப்படி இங்கே சொல்கிறாங்களோ அதே போல் இல்லை, பிரைம் மெரிடியன் சொல்கிறாங்க. யூகேயில் இருக்கக்கூடிய கிரீன்விச்சில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் லாங்கிடியூட் லைன்ஸ் என்ன, 360ங்க. ஸோ லேட்டிடியூட்னா 181, லாங்கிடியூட்னா 360. ஸோ எவ்ரி 15 டிகிரி லாங்கிடியூடுக்கும் 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் வருங்க. இது 15 டிகிரின்னு ஈக்குவல் டு 1 ஹவர்னு சொல்லலாம், இல்லை 1 டிகிரி ஈக்குவல் டு 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வசதி தான். ஸோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு 1 டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு நாம் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 4 மினிட்டாக இருக்கும். இதே 15 டிகிரியாக இருந்துச்சுன்னா 1 ஹவரை நம்ம இதை கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? அடுத்த லாங்கிடியூட்னா என்ன, லேட்டிடியூட்னா என்ன பார்த்துட்டுமா. அடுத்தது டைம் ஜோன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். வெரி சாரி, இந்த மாதிரி நான் கொட்டா விட்டே இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. ஸோ அடுத்த டைம் ஜோன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். இந்த எர்த்தானது நம்மளுடைய பார்த்துருப்போம், இந்த எர்த்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு சர்க்கிள், ஒரு கோலம் அப்படின்னா 360 டிகிரி, எப்பவுமே 360 டிகிரி நம்ம பார்த்துருப்போம். அதில் பாய் தான் 180 டிகிரி நம்ம பார்த்துருப்போம். அரைக்கோளம் இப்போ செங்குத்தாக இருக்குது, ஒரு பர்பண்டிகுலரான ஒரு ஒரு முக்கோணம் இருக்குன்னா அது 90 டிகிரின்னு சொல்லுவோம். இதே 80 டிகிரி, அதை அப்படியே டபுளாக பண்ணால் 360 டிகிரி. ஸோ பூமியுடைய அந்த 360 டிகிரி 24 ஹவர்ஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 15 டிகிரி ஈக்குவல் டு 1 ஹவர். இது ரொம்ப ஈஸி தாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும்
ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமா, ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ 360 டிவைடட் பை 24ன்னு போட்டிங்கன்னா 15 டிகிரின்னு வருங்க. ஸோ வந்து ஒவ்வொரு 15 டிகிரி லாங்கிடியூடுக்கும் 1 ஹவர் வந்து டைம் ஜோன் வந்தால் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஜோனுங்க, ஒவ்வொரு டைம் ஜோன் மேலே பார்த்துருப்ப இல்லையா, இது ஒன்றும் ஒவ்வொரு டைம் ஜோன் மொத்தம் வந்து எத்தனை டைம் ஜோனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள் 15 டிகிரி அப்படின்னா 1 ஹவர் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ பாருங்கள் 360 லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வெவ்வேறு டைம் ஜோன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் அந்த கிரீன்விச் மீன் டைம் தான் வந்து ரெஃபரன்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிரீன்விச்சிலிருந்து 0ல் இருக்கும், அங்கேருந்து அது ட்ராவல் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது இந்தியாவுக்குன்னு ஒரு டைம் ஜோன் இருக்குது இல்லையா. ஸோ மேலே பார்த்துருப்போம் இங்கே 0 டிகிரி அப்படின்னா, இந்த இடங்களில் 0 டிகிரினா ஒவ்வொரு லாங்கிடியூட் லைன்ஸாக வந்து அது கேரி ஆகிட்டே வருமா, ஒவ்வொரு டிகிரியாக மாறிட்டே வருமா. இப்படி மாறிட்டே வரும்போது இந்தியாவுடைய அந்த டைம் ஜோன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஜோன் ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜிஎம்டி ப்ளஸ் 5 hours 30 minutesங்க. அதாவது கிரீன்விச் டைமிலிருந்து ஒரு 5 hours 30 minutes இப்படி வருது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் பூமியானது எப்படி சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி தான். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இப்படி தான் வருமே தவிர்த்து இப்படி போகாது. இன்கேஸ் நம்ம இப்படி போயிருந்தோம் அப்படின்னா இப்படி கணக்கு எடுக்கும்போது நம்ம கூட மைனஸோட வந்துருக்கோம், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா கூட வந்துருக்கோம். ஸோ வெஸ்ட்லேருந்து இப்படி வரதுனால நம்மளுக்கு 5 hours ப்ளஸில் வந்து வருதுங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடுங்க. ஸோ ஈஸ்ட் லாங்கிடியூட் வெஸ்ட் அண்டு ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் நம்ம இருக்கிறதுனால ஸோ 82.5 டிகிரி ஈஸ்டர்ன் லாங்கிடியூடில் நாம் இருக்கோம். ஸோ இந்த 82.5 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்தியா இருக்கா. ஸோ இந்தியாவை கிராஸ் ஆகுது இல்லையா. இப்படி கிராஸ் ஆகும்போது ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனாக அது வந்து டைம் பீரியட் ஆகிட்டே இருக்குது. இப்படி டைம் பீரியட் இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், நம்ம இந்தியாவானது வெவ்வேறு டைம் ஜோனாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம எப்படி பார்த்துருப்போம், லாங்கிடியூட் தானே பிரிச்சிருப்போம். இப்போ லாங்கிடியூட் பார்க்கும்போது நம்மளோட பார்த்துருப்போம் 1 டிகிரி = 4 minutesன்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருப்போம். அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த இடங்கள் ரான் ஆஃப் கட்சியிலேருந்து இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேஷ், குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 டிகிரி வந்து லாங்கிடியூடில் நம்ம கிராஸ் பண்ணுறோம். அப்படி கிராஸ் பண்ணாலுமே நாம் இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டர்டான டைம் ஜோனை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் நாம் இந்தியாவில் மொத்தம் வந்து 2 விதமான டைம் ஜோன் இருக்குங்க. ஒன்று வந்து லோக்கல் டைம், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டைம்னு 2ஆக இருக்குதுயா. லோக்கல் டைம்னா என்ன, சூரியனுடைய அந்த பிளேஸை பேஸ் பண்ணி நாம் டைம் சொல்லுவோம். ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பிக்கு என்ன ஒரு படத்தில் நம்ம சொல்லியிருப்பாங்க, டைம் என்னன்னு கேட்பார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க சூரியனானது நடு உச்சிக்கு வந்துச்சு, ஸோ வந்து மணி வந்து 12. ஸோ இந்த சூரியன் உதிக்கும் போது மணி 6, சூரியன் மறையும் போது மணி 6. இப்படி வந்து டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருப்போம். நாங்கள் சின்ன வயசில் வெளியில் போகும்பொழுது ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த டைம் ஃப்ரேம் பார்த்து நாங்கள் பணிபடிப்போம். ஸோ அதை வந்து லோக்கல் டைமிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இது லாங்கிடியூடில் வேரி ஆகும். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஈஸ்ட்லேருந்து தான் சூரியனானது கிழக்கு தான் உதிக்கும் போது இப்போ அருணாச்சல பிரதேசில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து குஜராத்தில் இருக்கிறவருக்கு நான் வந்து 6 மணிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, சூரியன் உதிக்கும் போது மணி 6 ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு கால் பண்ணால் குஜராத்தில் இருக்கிறவருக்கு ஒன்றும் டைமே இருக்காது. ஆனால் அவருக்கு 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா. அப்போ அவருக்கு மணி 5 மணி நேரம் தான், 5 தான் ஆகுது. இன்னும் அவர் 6 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கெலாம் கால் பண்ணுறாருன்னு தோணும். இதே நாம் இந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவருக்கு 6 மணி, இங்கே இருக்கிறவருக்கும் 6 மணி அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்டான நம்ம டைம் ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவிலையும் நாம் அந்த ஸ்டாண்டர்டான டைமை நாம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்தியா யூசஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைம் ஈவன் தோ ஸ்பான்ஸ் ஆல்மோஸ்ட் 30 டிகிரி லாங்கிடியூடுங்க. ஸோ இங்கிருந்து இங்கே கிராஸ் ஆகிறதுக்குள்ளே 30 டிகிரி லாங்கிடியூடு கிராஸ் ஆகுது. ஸோ 30 டிகிரினா என்ன, 1 ஹவருக்கு 15 டிகிரிக்கு 1 ஹவர் அப்படின்னா ஸோ இங்கிருந்து இங்கே நம்ம ட்ராவல் ஆகும்போது 2 ஹவர் நமக்கு வந்து டைம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ 5 மணி கூட அது 4 மணிக்கே வரும். ஸோ 4 மணிக்கே நம்ம வரும். இப்போ ஒரு 6 மணிக்கு கால் பண்ண சொன்னால் குஜராத்தில் இருக்குது அது 4 மணி. ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா 82.5 டிகிரி ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்னு சொல்லிட்டு. ஸோ இது இங்கே வருங்க, இது இங்கே வரும். இப்படி வரும்போது இது எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து கிராஸ் ஆகுது நம்ம பார்க்கணும் இல்லையா.
அப்படி பார்க்கும்போது சாரி ஸோ என்ன யூபி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா அண்டு ஆந்திராங்க. இந்த 82.5 டிகிரி ஈஸ்டர்ன் லாங்கிடியூட் அப்படிங்கிறது இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்லாம் வந்து கிராஸ் ஆகுது? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா அண்டு ஆந்திர பிரதேஷ், இந்த 5 ஸ்டேட்டில் தான் வந்து இந்த லாங்கிடியூடானது கிராஸ் ஆகி போகுது. அடுத்து இன்டர்நேஷ்னல் டேட் லைனுங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான அந்த டைம் பீரியடு வருதா அப்படிங்கிறது கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும்போது டேஸ்லையும் நாட்கள்லையும் வந்து டிஃப்ரென்ஸ் ஏற்படுமா? இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது, அதாவது ஐடியல் அப்படிங்கிறத நாம் ஃபாலோ பண்ணிட்டு வருங்க. ஸோ இது வந்து 180 டிகிரி லாங்கிடியூடில் இருக்கும். லாங்கிடியூட் 180, லாங்கிடியூட்னா என்ன? வெர்டிக்கல் லைன். ஸோ இதுதான் வந்து குளோப் அப்படின்னா இது 180 டிகிரி லாங்கிடியூடில் வந்து டைரெக்டாக நாம் அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி பசிபிக் ஓஷன், இதுதாங்க பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷனில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான லைன் கிடையாது, ஒரு ஜிக்ஸாக் லைன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு ஜிக்ஸாக் லைனாக தான் இருக்குது இல்லையா? ஸோ டிவைடிங் கண்ட்ரிஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ் அண்டு கண்ட்ரிஸை வந்து டிவைட் பண்ணுது. ஸோ பாருங்கள், யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் அலாஸ்கா அப்படிங்கிறது அமெரிக்காவை வந்து இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ இங்கே பார்க்கும்போது மைக்ரோனேஷியா, மெர்லினேஷியா அப்படிங்கிற மாதிரியான பல ஐலாண்ட் நேஷன்ஸையும் வந்து இதை டிவைட் பண்ணோம். ஸோ இதில் என்னென்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள், இது வந்து ஈஸ்டா, இது வந்து வெஸ்டா. ஸோ பாருங்கள், இது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ எப்படி நம்ம பிரிச்சிருப்போம், எப்படி நம்ம இதை நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு பிரிக்கிறோமோ அதே போல் இதை ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஸோ நம்ம வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட் நோக்கி போகிறோம் அப்படின்னா ஒன் டேவை நாம் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அதே போல் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகும்போது, ஸோ ஈஸ்ட்லேருந்து நம்ம வெஸ்ட்டு போகும்போது ஒன் டேவை நாம் கெயின் பண்ணிக்கணும், ஆட் ஒன் டே. சிம்பிள் டேர்முங்க. வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போனோம் அப்படின்னா ஒன் டேவை நாம் ஆட் பண்ணிக்கணும். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போனால் ஒன் டேவை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போனால் ஒன் டேவை நாம் ஆட் பண்ணிக்கணும். சரி, புரிஞ்சுதுங்களா? இதில் பாருங்கள், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட், ஏன்னா பூமியானது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி தான் போகுது. ஸோ ஒன் டேவை நாம் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகும்போது ஒன் டேவை நாம் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இது புரியல அப்படின்னா கொஞ்ச நேரம் திரும்ப இந்த மேப் ஒரு தடவை பார்த்துட்டே இருங்க, ஈஸியாக புரியும். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ கழிச்சு திரும்ப இந்த கிளாஸ் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டைம் லிமிட் கிளாஸ் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, 82.5 டிகிரி ஈஸ்ட்னு சொல்லிட்டு, இது எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து கிராஸ் ஆகி போகுது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒரு 5 ஸ்டேட்டை கிராஸ் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்டில் இதில் அப்ளை ஆகுது? குஜராத்தா, உத்தரப்பிரதேஷா, மத்திய பிரதேஷா, உத்தரப்பிரதேஷ் அந்த ஆந்திர பிரதேஷா, இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.